வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. டிசம்பர் 8 வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக நாம் காணவிருக்கும் இன்றைய தலைப்பு உலக குடும்பம். நாம் எல்லோரும் உலகம் என்ற மண் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இருப்பது ஒரே சூரியன்தான். நமக்கு ஏற்படும் நீர் தேவைகளை தருவதற்கு இருப்பது ஒரே கடல்தான். நாம் எல்லோரும் மூச்சு விடுவதற்கு உள்ள காற்றும் ஒன்றுதான். இவற்றில் ஒன்றை கூட நம்மில் எவருமே செய்ததில்லை, நம் முன்னோர்களும் செய்ததில்லை. எல்லாம் அல்ல இறைநிலை என்னும் இயற்கையானது தனது பூரணம், பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற மூலதனத்தை கொண்டும் அதன் பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலம் என்ற நியதிகளை கொண்டும் வான்மண்டலத்தையும் உலகையும் உருவாக்கி இந்த அழகிய வளம் நிறைந்த உலகின் மீது நம்மையும் உருவாக்கி வாழ வைத்திருக்கிறது. அன்னையாகவும் தந்தையாகவும் உள்ள அருள் பேராற்றலான இயற்கை நாம் அனைவரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ எல்லா வளங்களையும் நிறைவாக அமைத்து கொடுத்திருக்கிறது. நமது சிந்தனையை உயர்த்தி இவற்றையெல்லாம் நாம் உணரும் போது நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உடன் பிறந்தவர்கள் என்பது சந்தேகமில்லாமல் தெரிகின்றதல்லவா? வாழ்க வளமுடன். உலக குடும்பம் என்ற இந்த சிந்தனை இயற்கை, ஒருமைப்பாடு மற்றும் மனித குலத்தின் பொதுவான பிணைப்பை பற்றி ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டுகிறது. நாம் வாழும் பூமி, ஒரே சூரியன், ஒரே கடல், ஒரே காற்று போன்ற ஆதார வளங்களை பகிர்ந்து கொள்கிறோம். இவை யாவும் இயற்கை நமக்கு வழங்கிய பொதுவான சொத்துக்கள். இந்த பிரபஞ்சமும் உலகமும் அதில் வாழும் உயிரினங்களும் இயற்கையின் பரிணாமம் மற்றும் இயக்க நியதிகளின் விளைவாக உருவானவை. இயற்கை நம் அனைவருக்கும் பொதுவான அன்னை மற்றும் தந்தை போன்றது. அதை நாம் அனைவரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ தேவையான எல்லாவற்றையும் வழங்கியுள்ளது. மனிதர்கள் அனைவரும் சாதி, மதம், இனம், நாடு என்ற வேறுபாடுகளை மறந்து ஒரே உலக குடும்பமாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை வலியுறுத்துகிறது. இயற்கையின் பார்வையில் நாம் அனைவரும் சமமானவர்கள் என்பதை நினைவூட்டுகிறது. சங்கத்தமிழ் இலக்கியத்தின் மிக சிறந்த வரிகளில் ஒன்றான யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற புறநானூற்று பாடல் எல்லைகளை கடந்து நிற்கும் உலகளாவிய மனித நேய சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. உலக குடும்பம் என்ற உணர்வு மோதல்களை வன்முறை மூலம் அல்லாமல் பேச்சுவார்த்தை மற்றும் புரிதல் மூலம் தீர்க்க வலுவான வளங்களான சூரியன், காற்று, நீர் போன்றவற்றை வழங்கியுள்ளது போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் ஆதாரமாகவும் உதவிகரமாகவும் இருக்க வேண்டும். நமது வருங்கால சந்ததியினருக்கு ஒரு பாதுகாப்பான வளமான உலகத்தை விட்டு செல்வது உலக குடும்பத்தின் தற்போதைய உறுப்பினர்களாகிய நம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை வழங்க வாய்ப்பளித்த TVM யோகா சேனலுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.